மார்க்கு 3வது அதிகாரம். மார்க் சாப்டர் 3. மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சோம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். And he entered again into the synagogue, and there was a man there which had a withered hand. அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினபடி ஆக்கினால் அவர் பேரில் குற்றஞ்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். And they watched him whether he could heal him on the Sabbath day, that they might accuse him. அப்பொழுது அவர் சோம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி, And he saith unto the man which had the withered hand, Stand forth. அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். And he saith unto them, Is it lawful to do good on the Sabbath days, or to do evil, to save life, or to kill? But they held their peace. அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையைப் போல் ஸ்வஸ்தமாயிற்று. And when he had looked round about on them with anger, being grieved for the hardness of their hearts, he saith unto the man, Stretch forth thine hand. And he stretched it out, and his hand was restored whole as the other. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். And the Pharisees went forth and straightway took counsel with the Herodians against him, how they might destroy him. இயேசு தம்முடைய சீஷர்களோடே அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். But Jesus withdrew himself with his disciples to the sea, and a great multitude from Galilee followed him, and from Judea. கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கரையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். And from Jerusalem and Idumea and from beyond Jordan, and they about Tyre and Zidon, a great multitude, when they had heard the great things he did, came unto him. அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார். நோயாளிகளை எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். And he spake to his disciples that a small ship should wait on him because of the multitude, lest they should throng him. ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டுமென்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். For he had healed many, in so much that they pressed upon him for to touch him, as many as had plagues. அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. And unclean spirits, when they saw him, fell down before him and cried, saying, Thou art the Son of God. தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். And he straightly charged them that they should not make him known. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். And he goeth up into a mountain and calleth unto him whom he would, and they came unto him. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பவும், and he ordained 12 that they should be with him, and that he might send them forth to preach. வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களை அதிகாரமுடையவர்களாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். And to have power to heal sicknesses and to cast out
devils. அவர்கள் யாரெனில் சீமோன் இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார். And Simon he surnamed Peter. செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபுவின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவனர்கேஸ் என்கிற பெயரிட்டார். And James the son of Zebedee, and John the brother of Zebedee, and John the brother of James, and he surnamed them Boanerges, which is the sons of thunder. Andrea, Philippu, Bartholomew, Matthew, Thoma, Albegiuவின் குமாரன் யாக்கோபு, தத்தேயு, கானானாகிய சீமோன், and Andrew, and Philip, and Bartholomew, and Matthew, and Thomas, and James, the son of Alphaeus, and Thaddeus, and Simon the Canaanite. அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. And Judas Iscariot, which also betrayed him, and they went into an house. பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். And the multitude cometh together again, so that they could not so much as eat bread. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். And when his friends heard of it, they went out to lay hold on him, for they said, he is beside himself. எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவன் பெயல்சபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். And the scribes which came down from Jerusalem said, he hath Beelzebub, and by the prince of devils casteth he out devils. அவர்களை அவர் அழைத்து உவமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? And he called them unto him, and said unto them in parables, how can Satan cast out Satan? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க மாட்டாதே. And if a kingdom be divided against itself, that kingdom cannot stand. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாதே. And if a house be divided against itself, that house cannot stand. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலைநிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. And if Satan rise up against himself and be divided, he cannot stand, but hath an end. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உவமைகளை கொள்ளையிட மாட்டாதே. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். No man can enter into a strong man's house and spoil his goods, except he will first bind the strong man, and then he will spoil his house. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களுக்கும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களுக்கும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். Verily I say unto you, all sins shall be forgiven unto the sons of men, and blasphemies wherewith soever they shall blaspheme. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். But he that shall blaspheme against the Holy Ghost hath never forgiveness, but is in danger of eternal damnation. அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். Because they said he hath an unclean spirit. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். There came then his brethren and his mother, and standing without, sent unto him, calling him. அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். And the multitude set about him, and they said unto him, Behold, thy mother and thy brethren without seek for thee. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி, and he answered them, saying, Who is my mother or my brethren? தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை
சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரனும் இவர்களே. And he looked around about on them which sat about him and said, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. And he looked round about on them which sat around him and said, behold my mother and my brethren. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். For whosoever shall do the will of God, the same is my brother and my sister and mother. End of Mark 3. மார்க்கு 3 முற்றும்.